இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முட்டை ஃப்ரைட் ரைஸ் எப்படி கடையில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே நம்ம வீட்டில் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா சாப்பாடு செய்யணும். ஸோ இந்த சாப்பாடுக்கு எப்பயும் போல் ஒலை வச்சுட்டு அது கூட பார்த்திங்கன்னா சில மசாலா சேர்க்க போகிறோம். அதில் முதல்ல பட்டை இலையே 2-3 கிள்ளி சேர்த்துக்கோங்க. 2 மராட்டி மொக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பூ ஒன்று சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம சேர்க்க போகிறது வந்து சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நான் 2 அழகு அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த தண்ணியில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு அரிசியை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கரெக்டாக 7 நிமிஷம் தான் ஆகும், இல்லை 6 நிமிஷம் தான் ஆகும். இப்போது கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை, இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய். கரெக்டாக வந்து ஒரு 90% வெந்தால் போதும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. அரிசி பாருங்கள் இப்போ 90% வெந்துருச்சு. அதாவது பார்த்திங்கன்னா 2 உடையும், அரிசி 2-3 உடையும், நசுங்கக்கூடாது, உடையணும். இந்த பக்கம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி கொண்டு வந்துடுங்க. பாருங்கள் வடிச்சாச்சு இப்போ அரிசியை. இதை வந்து நான் நல்லா ஆற வைக்க போகிறேன். அது எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா ஆற வச்சா தான் நீங்கள் கிளறும் போது உடையாமல் இருக்கும். ஸோ ஆற வச்சுருங்க. நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் தன்னாலே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். காய்கறியில் வெங்காயத்தாள், கோஸ், பொடி நறுக்கிய பூண்டு, பெரிய வெங்காயம், கேரட், பீன்ஸ், அரை லெமன் இவ்வளோ தான் தேவைப்படும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கடாய் வச்சுட்டு அதில் 5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. முதல்ல பார்த்திங்கன்னா பீன்ஸை வந்து அந்த எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால காய்கறி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பீன்ஸ் அந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஒரு 3 பீன்ஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்க போகிறது கேரட். நல்லா குட்டி குட்டி பாக்ஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து அந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. கேரட் பார்த்திங்கன்னா ஒரு 3 கேரட் வந்து நான் எடுத்திருக்கேன். நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்து அதே எண்ணெயில் துருவின கோஸ் 1/4 கிலோ அளவுக்கு கோஸை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கோஸ் சீக்கிரமாக வதங்க வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வேகணும். பச்சை வாசனை போய் வெந்த பிறகு கோஸை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. போடும் போது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லோவாக மாறிடும். அப்புறம் திரும்ப அதே கடாயில் காலிஃப்ளவர், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி சுட தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் 1/4 கிலோ அளவுக்கு. அடுத்து 2 முட்டை. அதே எண்ணெயில் அந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வறுக்க போகிறீங்க. இதில் சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கவுச்ச வடை வராமல் இருக்குது. அடுத்து வந்து வெங்காயத்தாள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் முட்டையை. ஏன்னா எக் ஃப்ரைட் ரைஸில் ரொம்ப முக்கியம் முட்டை தான். ஸோ நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பளபளப்பாக வந்த பிறகு அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோம். முட்டை, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், கோஸ் எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் சாதத்தை வந்து வறுக்கணும். அவ்வளோதான் நம்மளுக்கு வேலை. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். மறுபடியும் கடாய் வச்சுட்டு இப்போ எண்ணெய் கம்மியாக சேர்த்தா போதும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க போதும். முதல்ல பொடி நறுக்கிய பூண்டு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு வெங்காயத்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாமே வந்து கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த அளவுக்கு டைம் கொடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வந்த பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதில் பச்சை வாசனை போகணும். போன பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா காய்கறிங்க, அது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. பீன்ஸ், கேரட், கோஸ், காலிஃப்ளவர் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு பரட்டிடுங்க. எல்லாமே சீராக மிக்ஸ் ஆன பிறகு பொடி நறுக்கிய பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு காய்கறிக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் நம்ம போடல இல்லையா, அதுக்காக இப்போ 2-3 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 3 ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நல்லா சீராக வந்து பைண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க.
இன்னும் டேஸ்ட் சேர்க்கறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மசாலாவை நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுருங்க. இப்போ மசாலா ஃபுல்லாக பக்காவாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அரிசியும் பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வடித்து நல்லா ஆற வச்சுருந்தோம். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ அரிசியை நீங்கள் போட்டு பரட்டி நல்லா வறுத்தாலும் உடையவே உடையாது. நல்லா ஆறிடுச்சுன்னா சுத்தமாக உடையாது. சூடு இருந்தால் கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன துண்டாயிடும் அரிசி. ஸோ சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் சாதம் வடித்து ஆற வச்சுட்டு தான் காய்கறியே வெட்ட போனேன். ஸோ அந்த டைம்குள்ளே பார்த்திங்கன்னா சாதம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்து நான் வந்து கிளறிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 2 அழகு அளவுக்கு நான் சாதம் வந்து வடித்தேன். இதை வந்து தாராளமாக ஒரு 3லேருந்து 4 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ சாதத்தை நல்லா பரட்டி விட்டுட்ருக்கோம். பரட்டியாச்சு. இப்போ லாஸ்ட் ஃபைனல் டச்சப்பாக நம்ம வந்து இன்னும் என்னென்ன சேர்க்கணுன்னா பெப்பர் சேர்க்கணும், அப்புறம் வெங்காயத்தாள் சேர்க்கணும். இது 2த்தையும் வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம். இதுவே இப்போ வந்து நம்ம செஞ்சது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இதுவே நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி செய்வாங்கன்னா கடைசியாக முட்டையை சேர்த்து கிளறிடுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் எப்படி செய்வாங்கன்னா கொஞ்சம் சாதமாக போட்டு ரொம்ப நேரம் வறுப்பாங்க. அந்த மாதிரி வறுத்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான ரெஸ்டாரண்ட்டில் போய் உங்களுக்கு சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி டேஸ்ட் வந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.